மச்சான் ஏன்டா இது சூசுன்ற டே மச்சான்ற என்ன சொல்லு. டேய் அவரை பாருடா, அவன் பக்கம் இருக்கிறவர முன்னே நாம பேசுறத அவர் கேட்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு எங்கேயோ பார்க்குறாரு. என்ன சொல்கிற மச்சான்? ஹலோ ஹலோ சார், என்னங்க சார் கூப்பிட அந்த சைடு எங்கே என்னங்க அங்கே என்ன இருக்குது பார்க்குறீங்க? ஆ ஆதி ஆதி சார் என்ன கூப்பிட்டீங்க? ஆ அது சரி. ஆதி சாரு இவ்வளோ நேரம் கற்பனில் இருந்தார், கனவுல இருந்தாராட்டங்குது. எவ்வளோ நேரம் பேசுகிறேங்க, எங்கேயோ வேடிக்கை பார்க்குறாரு டாதி. அதானடா மச்சான், எவ்வளோ நேரம் நம்ம அங்கே பேசுகிறோங்க. என்னங்க சார் எங்கே என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள்? டியூட்டிலையா இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க? டியூட்டி போகணும். சரி நீங்கள் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க அப்படியே நான் மறந்து நின்றுட்டேன். இதோ கிளம்புறேன். டேய் மச்சான், நம்ம டியூட்டியை பார்க்கலாம். இங்கே நின்று அரட்டை வச்சுருந்தா என்ன பண்ணுறது? அதுவும் சரிதான். நம்ம வேலையை பார்க்கலாம். அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? ஏன்டி அனு, நான் அடுக்கல்ல இருக்கிறேன். என்னம்மா பண்ணுற? காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னிச்சில்ல நேற்றே. சீக்கிரமா, டைம் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குதா, டோக்கன் வேறு போடணும். சீக்கிரமா. சரி நான் அவ்வளோதான், ரெடி ஆகிறீரு. கொஞ்சம் அப்படிக்குன்னு சாப்பாடாதே போக முடியுமா? உனக்கு வேணும்ல சாப்பாடு? என்னப்பா மதியம் தான் வந்து செஞ்சுக்கலாம்ல, இப்போ செஞ்சே ஆகணுமா? நான் எதனா வழியில் கூட ஜூஸ் இது குடிச்சிக்கணுக்கும்ல, எதுக்கு சும்மா நீ இது மாதிரி பண்ணின்னு திரும்புகிற? சரி கிளம்பலாம், நான் ரெடி ஆகுறேன். அரை மணி நேரத்தில் ரெடியாகி வந்து நிற்கிறேம்மா. நானும் போய் ரெடி ஆகிட்டு வரேன். ஆண்டி அம்மா அம்மா ரெடி ஆகிட்டியாம்மா? இதோ வரானு, நடனு போகலாம். ரெடி ஆகி வந்துட்டேன். சிஸ்டர் சொல்லுங்கம்மா, யாரை பார்க்கணும்? சிஸ்டர் இவங்க எங்கள் அம்மா தான். போன வாரம் வந்திருந்தோம். இவங்களுக்கு பிபி ஹையாக இருக்குன்னு சொன்னாங்க. திருப்பி இந்த வாரம் கூப்பிட்டுருந்தாங்க, அதான் வந்திருக்கோம் சிஸ்டர். அப்படிங்களா? சரி வெயிட் பண்ணுங்கள், நான் டாக்டர் கிட்ட சொல்லிவிட்டு உங்களை கூப்பிட்றேன். ஓகே சிஸ்டர். இப்படியே நேராக போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரு டாக்டரோட கேபின் வரும். நீங்கள் அங்கே வெளியே உட்காருங்க, நான் டாக்டர் கிட்ட சொல்லிவிட்டு உங்களை உள்ளே போக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர். இங்கே தான்மா உட்காருமா, நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, அப்போ உள்ள போகலாம். சரிடியானு. எனக்கு வேறு பயமாக இருக்குடியானு. டாக்டர் வேறு அப்புறம் ஏதாச்சும் இன்னும் பெருசாக ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். எதுக்குமா பயப்படுற? எப்படி உனக்கெல்லாம் எதுவும் இருக்காதுமா, பயப்படாதம்மா. பயத்தில் தாம்மா பாதி வியாதியே வருது. எதுக்குமா பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதம்மா. ஏதோ சொல்கிறேன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டாக்டர் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க. ஓகே சிஸ்டர், நாங்கள் உள்ளே போகிறோம். மீண்டுமா? ஷோ எட்டி அனு, உள்ளே போடி. ஏன் இப்படி நிற்கிற? கேட்டு போ அந்த தம்பிக்கிட்ட. சரிம்மா. சார் உள்ளே வரலாமா? வாங்க, உங்களுக்கு இல்லாத உரிமை. வாங்க. தம்பி என்ன சொன்னீங்க? ஏதோ உரிமைன்னு சொன்னீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னம்மா, வேற ஒன்றும் இல்லைம்மா. அப்படியா? உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசுப்பா. வாய் நிறைய என் அம்மான்னு கூப்பிட்றியப்பா. இவ்வளோ பாசமா சந்தோஷமாக இருக்குது. உன்னை போல் பசங்க தாப்பா இனிமேல் இந்த ஜெனரேஷனுக்கு தேவை. ஆமாம் என்னை போல். ஆமாம். என்னன்னு அம்மா சொல்கிறது கரெக்டு தானே? தம்பி உங்களுக்கு எப்படிப்பா என் பொண்ணு பேர் தெரியும்? அதுவாம்மா, போன வாட்டி வந்தீங்கல்ல, அப்போது அவங்க பேர் கேட்டு அவங்க சொன்னாங்க, அதான் தெரியுமா உங்களுக்கு? அப்படியாப்பா? சரிப்பா. அனு
நான் கேட்டதுக்கு பதிலே வரல. ஆ சரி 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 சரி. சிஸ்டர், சார் எஸ் சொல்லுங்கள் சார். இந்த பேஷண்ட்டுக்கு ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. போன வாட்டி எடுத்த டெஸ்ட்டு தான் சேம் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேங்களா? சார் ஓகே ஓகே ஓகே. அம்மா வாங்க போகலாம், டெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ தான் அம்மா இல்லையே, இப்பயாச்சும் ஆன்சர் சொல்லால நான் கேட்ட கொஷனுக்கு. எங்கள் அம்மா தானே சொன்னாங்க, நான் ஒன்றும் சொல்லையே. அனு சொல்லுமா. அனு நீ இப்படியே வீட்டுக்கு போ, நான் அப்படியே லட்சுமி மைனி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா? ஆ சரி. ஏம்மா என்ன திடீர்னு? இல்லை நான் மைனியை பார்த்துட்டு வரணும், நீ போ. சரிம்மா. நாமளும் போகலாம். இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு பஸ்ஸு கூட காணுமே. மழை வர மாதிரி இருக்கு. ஐயோ மழை வர ஆரம்பிச்சிருச்சு, கொடை கூட எடுத்துகிட்டு வரல. நனைஞ்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஷே மழை வேற வருது, இப்படி நனைஞ்சு நின்றுட்டு இருக்கான். மனசு வேற கேட்க மாட்டேங்குதே. சரி, நம்மக்கிட்ட குடம் இருக்குல்ல, ஏதாச்சும் கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு பார்க்கலாம். வந்தால்னா காலையில் ஏற்றிட்டு போய் அவங்க வீட்டுக்கிட்டே விட்டுடலாம், அவன் எங்கே சொல்கிறாலும். அப்படி இல்லைன்னா குடையை கொடுக்கலாம். எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே வராங்க. அனு அனு இங்கே பாருங்க அனு, மழை வருது. வாங்க, உங்களை நான் ட்ராப் பண்ணிடுறேன். இந்த மலையில் நீங்கள் அழிஞ்சிட்டு போனீங்கன்னா எப்படி? எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நானே போயிடுவேன் என் வீட்டுக்கு, எனக்கு தெரியும். இப்போ நான் மட்டும் என்ன உங்கள் வீட்டுக்கு போக தெரியாது நான் சொல்கிறேன்? மழை வருதே, நீங்கள் நனைஞ்சிட்டு போகிறீங்களே தானே சொல்கிறேன். அனு அனு இருங்க அனு, இங்கே கொஞ்சம் திரும்பி பாருங்க. சரி, என் கூட தான் வரமாட்டேன்றீங்க, அட்லீஸ்ட் இந்த கொடையாச்சும் வாங்கிக்கோங்க அனு. இப்படி நனைஞ்சிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அப்புறம் உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுறது? எனக்கு ஒன்றும் தேவையில்ல. அனு கொடையை கொஞ்சம் வாங்கிக்கோங்க அனு. மலையில் எதுக்கு அனு இப்படி நிலையிறீங்க? நீங்கள் நிலையிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வாங்கிக்கோங்க அனு கொடையை. இப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. சரி இருங்க அனு. ஏங்க இப்படி மலையில் நிலையிறீங்க? அப்புறம் காய்ச்சல் எதுவும் வந்தால் அப்புறம் ஊசிலாம் குத்தணும். ஏங்க நீங்கள் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேன்றீங்க? கொடையான போடுங்க, இல்லை ஒன்று கார் இல்லைன்னா வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். நான் போகிற வழியில் தானே அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். நான் எப்படியோ போகிறேன், உங்களுக்கு என்ன உங்கள் வேலை பார்த்துன்னு போகலாம், என்னையே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அப்படியாங்க? சரிங்க, நீங்கள் எப்படி கொடையை வாங்காது இருக்கிறீங்களா பார்க்குறானு. ஐயா இவரோட என்ன வம்ப போச்சு? எனக்கு கூட நான் பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா உங்களுக்கு என்னங்க, உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க. நான் எப்படியோ போகிறேன். அனு உங்கள் நல்லத்துக்கு தாங்க சொல்கிறேங்க. இப்போ மலையில் புது மலையில் நனைஞ்சா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் வர்றது இருக்கும், ஊசி போடுறதா இருக்கும். அந்த இதுக்கு அந்த அபிமானத்தில் தான் சொல்கிறேன். சொன்ன பேச்சை கேளுங்க, மலையில் நனையாதீங்க. கொடை இருக்குல்ல, கொடையை பிடிங்க, இல்லைன்னா கார்லன்னா வாங்க. உங்களுக்கு ரொம்ப கிளாஸ் எடுக்கிறதா இதுங்க அனு. அனு இந்த இதுக்கே என்னால் ஓரிட முடியலையே, இன்னும் லைஃப் லாங்கெல்லாம் எங்கே நினைச்சாலே பயமாக இருக்குது. என்னது என்ன இப்போ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை தாயே, நீ கொடையை பிடிச்சின்னு போ, என்ன ஆளை விடு. ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். சரி, நம்ம அந்த வேலை முடிஞ்சு நம்ம போகலாம். ஐயோ அப்பா, என்ன மழை, செம்ம மழை. ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிட்டுங்க, தொப்புன்னு நனைஞ்சிட்டுங்க, தலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. டேய் மச்சான், என்னடா அது? என்ன ட்ரெஸ்ஸோட குளிச்சுட்டு வந்தியாடா? டேய் மச்சான், அது என்னோட வேண்டுதல்டா. டேய் மச்சான், எந்த கோயிலுக்குடா வேண்டுதல்? அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க உருள் தண்டனையா? ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தியாடா? டேய் மச்சான், டேய் பைத்தியக்கரா, வாயை மூடி நிடுறா. வாய் மேலே போட்டேன்னா வச்சுக்க, அப்புறம் நீ நல்ல இதே மாதிரி ட்ரெஸ்ஸில் ஈரமாக நிற்க வச்சிருவான், தெரிஞ்சுக்க. டேய் மச்சான், உனக்கு ஒன்று தெரியுமாடா? டேய் இப்போ தாண்டா நீ தாண்டா மென்டல் மாதிரி பேசுகிற, மெண்டலு. நீ என்னான்னு சொல்லாமலே எனக்கு எப்படா தெரியும், சொல்கிறா. டேய் அது ஒன்றும் இல்லடா, என்னுடைய கனவு தேவதையே ட்ராப் பண்ணிட்டு வந்தேன்டா. எது?
கனவு தேவதையா? அது யாரா புதுசா? அதெல்லாம் உனக்கெல்லாம் இப்பெல்லாம் தெரியாது மச்சான். என் கனவு தேவதை எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் இப்பெல்லாம் சொல்றதில்ல. அதெல்லாம் கன்ஃபார்மான பின்னாடி தான் உனக்கெல்லாம் தெரியப்படுத்துவேன். அதனால என்னை மன்னித்துக்கொள். என்னடா அதிசயமா தூய தமிழெல்லாம் பேசுற? ம் அது சரிடா மச்சான். சும்மாவா சொன்னாங்க? ஒரு பொண்ணு ஒரு பையனோட வாழ்க்கையில் வந்தால் அந்த பையன் திருடனா இருந்தால் கூட அந்த பொண்ணு அந்த பையனை மாற்றிடுவானே. இப்படி பைத்தியம் ஆயிட்டுடா மச்சான். ஏய் மச்சான், அப்போ நீ என்னை திருடன்னு சொல்கிறியடா மச்சான்? அப்படி கூட வச்சுக்கோடா மச்சான். ஏய் இல்லைடா மச்சான், நான் எதுவும் தப்பான இடத்துலலாம் சொல்ல. நீ அந்த பொண்ணோட மனசை திருடிடுவல, அதுக்கு தான் மச்சான் சொன்னேன். அதுதான் அப்படி சொன்னேன். நல்லா சமாளிக்கிறடா. சமாளி சமாளி. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல மூடாக இருந்தாலும் நீ தப்பிச்சிட்ட. இன்னைக்கு இல்லைடா மச்சான், இன்னிலேருந்து இனிமேல் எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் இருப்ப. சரி சரிடா மச்சான், என்னோட கனவு தேவதையெல்லாம் விடு. நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது உன்னோட ரிலேட்டிவ்ல யாரோ ஒரு பொண்ணு உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்ததா சொன்னியே, என்னாச்சு அந்த கதை? அது வேற ஏன்டா கேட்குற? நீ வேற அது வேற ஞாபகப்படுத்திட்டியா? அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனைடா மச்சான். அதுலேருந்து அந்த பொண்ணவே நான் பார்க்கறதில்லடா. ஐயோ, இது என்ன? என் ஃப்ரெண்டுக்கு என் நண்பனுக்கு வந்த சத்திய சோதனை. போதும் போதும், என் மேலே கருணை காமிச்சதெல்லாம் போதும். இப்போ எதுக்கு நம்மளுக்கு கொடை கொடுத்துட்டு அந்த மனுஷன் நனைஞ்சுன்னு போகணும்? எதுக்கு அவருக்கு அந்த தேவையில்லாத வேலை? அப்புறம் சளி இது பிடிச்சனா நம்மளால தானே பிடிச்சின்னு காய்ச்சல் இது வந்தால் நம்மளால தானே, அது நம்மளுக்கு ஒரு கெல்ட்டியாக இருக்கும்ல. எதுக்கு அந்த ஒரு தேவையில்லாத வேலை? நான் எப்படியே போகிறேன். என்னை இப்படி புலம்பு விட்டுட்டாரே, அவர் என்ன செய்யறதுன்னே தெரில. சரி விட்டு, பாவம், லேடிஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாப்புல. நல்ல மனசு தான். சரி, அவருக்கு எதாவது நேரம்னா எனக்கு ஒரு கில்ட்டி. சரி, நம்மளெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை எதனா சளி காய்ச்சல் வந்துடுமோன்னு நம்மனா கூட எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன எப்படின்னு தெரியாதுல்ல அவங்க உடம்பு. அவங்களாம் ஹை கிளாஸ் ஃபேமிலி. நம்மளை மாதிரி நடுத்தரமாக இருந்தால் கூட சரிங்களா. சரி விடு, டாக்டர் அவருக்கு எதாவது என்ன டேப்லெட் போட்டுக்குவார். நம்மனா கூட ஹாஸ்பிட்டல் போகணும், சிரஞ்செல்லாம் போடணும். அவர் சொன்னதும் வாசம் தான். அவர் டாக்டர் இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவார். நாமன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணுறது? சரி, ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும். சரி விடு, நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கட்டும். அனு, 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 என்ன வந்து இங்கே உக்காந்துட்டு என்ன நீ பாட்டி பேசிட்டு இருக்க? ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சுன்னு இருக்கு. மழையில் நனைஞ்சடி. அனு, உண்மையாதாண்டி, என்ன இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்க? அனு, உண்மையாதான். எவ்வளோ நேரம் நானும் கூட்டே வரேன், நீ என்ன கனவுது கண்றேடி? நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே.